ലാലേട്ടന്റെ ആയിട്ട് സാറ് മലയാളത്തിന്റെ നമ്മുടെ ലാൽ സാറിന്റെ കൂടെ ഒരു ഭാവിയിൽ സാർ ഒരു പ്രോജക്റ്റ് சார் நடக்கலை சார். இது மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் வந்து மம்முட்டி சாரையும் பிடிக்கும், மோகன்லால் சாரையும் பிடிக்கும். எனக்கு இந்த ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் ஐ லவ் தம் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட். ஏன்னா ஸோ மெனி இயர்ஸ் அவங்களுக்கும் அந்த சினிமாவுக்காகவும் ஃபேன்ஸுக்கான பாண்டிங் வந்து அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால இத்தனை வருஷம் வந்திருக்காங்க. எல்லாராலையும் அந்த இடத்துக்கு வர முடியல அப்படின்னா அது ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஐ எம் லேர்னிங் சம்திங். அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மோகன்லால் சாரோட ஒரு படம் வந்தது, ரொம்ப நாள் முன்னாடி வந்தது. அப்போது டேட் இஷ்யூஸில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அவர் மேலே பெரிய லவ் இருக்குது, பேஷன். இப்போ தான் கொச்சினில் சொன்னேன். நான் மும்பையில் ஒரு 2 years முன்னாடி நினைக்கிறேன், மேரி கிறிஸ்மஸ் பண்ணும்போது மோகன்லால் சார் இருக்காருன்னு சொன்னாங்க. அதே ஹோட்டலில் வெஸ்டர்னில் இருந்தேன். நான் போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்த்து ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு வந்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். என் ஆஃபீஸில் இருந்து அவருடைய சிக்னேச்சர் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு ஆக்டரும் கூட அவர். எதுவும் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவர் கூட ஒர்க் பண்ண ஃபைட் மாஸ்டர்ஸு தெரிஞ்சவங்க, அவர் கூட வேலை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, அவர் எப்படி அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்டர் பற்றி இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பரதநாட்டியம் ஆடினேன், குச்சிப்புடி ஆடினேன். எல்லாரும் கேட்டாங்க கற்றுக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் ஒரே பதில் தான், இல்லை இல்லை இல்லைன்னு. அது எனக்குள்ளே இருந்திருக்கு, தேவைப்படும் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பதில் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், அவர் குழந்தைய தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா ஸ்விம் பண்ணுறோம், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தான் ஸ்விம் பண்ண முடியும் நம்புறதுனால தான் நம்ம முங்கிடுறோம்னு ஒரு தடவை சொன்னார் எனக்கு. ஸோ நமக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். அப்புறம் லால் சார் சொன்னார். அதுக்கும் நான் நிறைய விஷயத்தை நம்ப ஆரம்பித்தேன். நான் பண்ணுற கேரக்டர்ஸ் எனக்குள்ளே இருக்குன்னு நம்ப ஆரம்பித்தேன். நான் பண்ணுற கதைகள் நிஜம்னு நம்ப ஆரம்பித்தேன். என் கேரக்டர்ஸ் நிஜம்னு நம்ப ஆரம்பித்தேன். சீன் நிஜம்னு நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அது இதுக்கு மேலே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். வாய்ப்பு கிடைச்சா நான் நடிச்சிருவேன்.